என்பதனை இங்கே நாம் வெளிப்படையாக கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று நாம் அஞ்சலி செலுத்தியது நமது தேசிய தலைவருக்கு. அதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது பல்வேறு சர்ச்சைகள், சச்சரவுகள், துவாரகா வருகின்றார் என்கின்ற கதைகள் நம்மை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். துவாரகா எப்போது மரணமடைந்தார் என்பதனை உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கின்றோம். 12ஆம் தேதி மே மாதம் 2009ஆம் ஆண்டு துவாரகா அவர்கள் பின்னேரம் 2 மணி அளவில் தனது காலில் காயப்பட்டிருந்தார். 13ஆம் தேதி மே மாதம் சரியாக 10 மணியிலிருந்து 10:35 மணி அளவில் அவர் வீர மரணத்தை தழுவிக்கொண்டார் என்பதுதான் உண்மை. அவர் இறந்ததற்கான காரணம் அதிகளவான இரத்த போக்காக இருந்தது. அதனை அன்றைய நாளில் முள்ளிவாய்க்கால் உச்சத்தில் நின்ற மருத்துவர்கள் குழாம் மிக தெளிவாக அறிவார்கள். அது மட்டுமின்றி அந்த நாளில் 4 மிக முக்கியம், அதாவது திவாரகாவை தவிர 3 முக்கியமான நபர்கள் வீரமரணத்தை தழுவிக்கொண்டார்கள். ஒன்று பிரிகேடியர் சொர்ணம் மாஸ்டர். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சொர்ணம் என்று சொல்வார்கள். அவர் அங்கு சரியாக மாலை 5:30 மணி அளவில் தனது குப்பி கடித்து அவர் தனது வீரமரணத்தை தழுவிக்கொண்டார். ஏனென்றால் அவருக்கு ஷெல் காயப்பட்டிருந்தது. அதனால் அவர் தனது குப்பி கடித்து அவர் அங்கு கழித்துள்ளார். அதே மாதிரி பின்னேரம் 3 மணி அளவில் கொட்டமானின் மூன்றாவது மகன் ஒரு ஷெல் பீஸ் பட்டு வீரமரணத்தை தழுவிக்கொண்டார். அதே போல சசிகுமார் மாஸ்டர், பிரிகேடியர் சசிகுமார் மாஸ்டர் அவர்கள் இரவு, அதாவது அதே 13ஆம் தேதி இரவு அண்டளவாக 10:30 மணி அளவில் அவர் வீரமரணத்தை தழுவிக்கொண்டார். ஆகவே இங்கே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முள்ளிவாய்க்கால் யுத்தம் மிக மிக கொடுமையாக இருந்தது. அங்கே தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கவில்லை. அதுதான் உண்மை. ஆனால் இங்கே பலர் தவறான மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் என்று சொல்றார்களா, அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். இங்குள்ள பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் இதனை கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு பற்றி இவ்வாறு தவறான தரவுகளை கொடுப்பவர்களின் பின் நோக்கம் என்ன என்பதனையும், இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு பற்றியும் மக்கள் கவனத்தில் எடுத்து செயல்பட வேண்டும் என்பதால் நாங்கள் இங்கே இந்த முள்ளிவாய்க்கால், அதாவது இந்த மாவீரர் நாளில் உங்களுக்கு எடுத்து கூற விரும்புகின்றோம். இங்கே எந்த பொய்களுக்கும் வதந்திகளுக்கும் தவறான செய்திகளை கொடுப்பதற்கும் நான் இங்கே வரவில்லை. நான் கடந்த 26 வருடங்களாக புலம்பெயர் தேசத்தில், அதாவது பெரிய பிரித்தானியாவில் வாழ்ந்தேன், யுகேயில் வாழ்ந்தேன். கடந்த 20 மாதங்களாக இந்தியாவில் வந்து நின்று இந்தியாவின் தேசிய பாதுகாப்பும் ஈழத்தமிழர்களும் என்கின்ற மாதிரியான மாநாடுகளை நடத்தி வருகின்றோம். இதில் முற்றுமுழுதாக இந்தியாவின் அரணாக, இந்தியாவின் பாதுகாவலர்களாக ஈழத்தமிழர்கள் இருந்தார்கள் என்பதனை தான் நாங்கள் இங்கே வலியுறுத்தி வருகிறோம். கடந்த காலங்களில் துரதிருஷ்டவசமாக ஈழத்தமிழர்களின் பிரச்சனை என்பது இந்தியாவின் உள்ளக பிரச்சனை போல, இந்தியாவின் கட்சிகள் சார்ந்த பிரச்சனை அல்லது சாதியம் சார்ந்த பிரச்சனை அல்லது வேறு மாநிலங்கள் சார்ந்த பிரச்சனையாக நோக்கப்பட்டு விட்டது. உண்மையில் ஈழத்தமிழர்களின் பிரச்சனையானது அவ்வாறு அல்ல. ஒட்டுமொத்த இந்தியாவின் தேசிய பாதுகாப்பின் காவலர்களாக ஈழத்தமிழர்கள் இருந்தார்கள். இந்த ஈழத்தமிழர்கள் இவ்வாறு இருந்ததனால் இந்து சமுத்திர பிராந்தியத்திற்கு, அதாவது நீங்கள் எல்லோரும் சொல்வீர்கள் இந்து மகா சமுத்திரம், இந்த இந்து மகா சமுத்திரத்துக்கு சொந்தமில்லாத ஒரு நாடு, அதாவது சீனா, இலங்கையில் வர வேண்டும் என்பதற்காகவே அதற்கு எதிராக இருந்த தமிழ் மக்களை கொண்டாடினார். ஆகவே இந்த இனப்படுகொலை யுத்தம் என்பது ஈழத்தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்டதற்கு இந்தியாவோ, இந்திய உள்ளக முரண்களோ, உள்ளக அரசியல்களோ அதிகளவில் காரணமாக நாங்கள் கூற விரும்பவில்லை. நிச்சயமாக இந்த சமுத்திர பிராந்தியத்திற்கு சொந்தமில்லாத சீனா என்கிற ஒரு நாட்டின் உள்நுழைவால் தான் இந்த ஈழத்தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்போது மிக மிக அவதானமாக இன்றைய நாளில் நான் உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகின்ற விடயம், இது ஒரு மாவீரர் நாள். இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் நாம் சொல்ல விரும்புகின்ற விடயம் என்றால், ஈழத்தமிழர்களை அழித்து முடித்து விட்டார்கள். இலங்கையில் இப்போது ஈழத்தமிழர்கள்
12 லட்சம் பேர் தான் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் பேர் இருந்தார்கள். இப்போது மிச்சம் எல்லோரும் அந்த நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து போய்விட்டார்கள். கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இப்போது மிக மிக குறைந்தளவான மக்கள் தான் இலங்கையில் இருக்கிறார்கள். அந்த இலங்கையில் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். அதிலும் நீங்கள் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் 95,000 விதவைகள் அந்த நாட்டில் இருக்கிறார்கள். 45,000 ஊனமுற்றவர்கள் இந்த யுத்தத்தால் வலியிழந்தவர்கள் வாழ்கிறார்கள். ஆகவே அங்கே ஒரு யுத்தம் ஏற்படுவதற்கோ அந்த மக்கள் போராடுவதற்கோ அங்கே தயாராக இல்லை. அவர்களும் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈழத்தில் உள்ள ஈழத்தமிழர்களில் 3 பேருக்கு ஒரு இராணுவம் காவல் காத்துக் கொண்டிருக்கிறது. இப்போதும் அதாவது ஈழத்தமிழர்கள் வாழ்கின்ற இடத்தில் அவர்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சுவை கூடைக்குள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலவரத்துக்கான காரணம் இப்போது ஈழத்தமிழர்களை அழித்து முடித்துவிட்ட சைனாவும் அதன் நேச நாடுகளும் இந்தியாவை இலக்கு நோக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்திய தேசிய பாதுகாப்புக்கு மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போது நான் பேசுகின்ற விடயங்கள் உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரிந்து கொள்ள முடிகின்றதோ என்பது தெரியவில்லை. நீங்கள் இந்தியா என்கிற ஒட்டுமொத்த வரைபடத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 3 பகுதி கடலால் சூழப்பட்டிருக்கு. இந்த தமிழகம் என்பது அந்த இந்திய மண்ணை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இதய பூமி. நீங்கள் அந்த படத்தை யோசித்து பாருங்கள், இந்திய படத்தை யோசித்து பாருங்கள், அந்த தமிழகம் எங்கே இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இந்த தமிழகத்தை நோக்கித்தான் இப்போது இந்தியாவின் எதிரிகள், இந்திய நாட்டின் எதிரிகள் மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த இன்னலை சந்தித்தோம், துன்பத்தை சந்தித்தோம், நாம் மாபெரும் இனப்படுகொலையை சந்தித்தோம். அந்த அடிப்படையில் நாம் கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகின்றோமே தவிர எங்களால் சொல்லத்தான் முடியும். நாம் பட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் அவமானங்களையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லத்தான் முடியும். நீங்கள் தான் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு இந்தியர்களாக சிந்திக்க வேண்டும். இந்தியராக நீங்கள் உங்கள் வீடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போராட முடியும். உங்களுக்கு வீடு இல்லை என்றால் நீங்கள் எந்த சண்டைகளையும் செய்ய முடியாது. உங்களுக்கான ஒரு நிரந்தரமான இடம் இருக்க வேண்டும். நாம் ஒன்று அகதியாகிவிட்டோம். நான் 25 வருடம் லண்டன் மண்ணின் பெருமையை நீங்கள் ஒவ்வொருத்தர் உள்ளுக்குள் 1000 பிரச்சனை இருக்கலாம். நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். உள்ளக முரண்களை அறிந்து கொள்கின்றோம். அதனை மிக தெளிவாக புரிந்துதான் பேசுகின்றோம். நீங்கள் உங்கள் வீட்டை பாதுகாக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தரும் கடமை. ஒரு வீட்டுக்குள் ஒரு குடும்ப சண்டைக்குள் உழைந்து விட்டால் அந்த குடும்பம் எவ்வாறு சிதறி அடியும் என்பதை நீங்கள் நடைமுறையில் புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறுதான் இப்போது இந்தியராக நீங்கள் இந்த எதிர்காலத்தில் வரப்போகின்ற விடயங்களை கவனிக்க தவறினால் நிச்சயமாக இந்த இந்திய தேசம் சீனமயமாகுவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண் முன்னால் சீன உணவுகளை உண்பார்கள். அதாவது என்னென்ன எல்லாம் இப்போது நாங்கள் சாப்பிடுவதில்லையோ, நாய் இறைச்சி நாங்கள் யாரும் சாப்பிடுவதில்லை இல்லையா? அதே மாதிரி சீனர்கள் உண்ணுகின்ற பாம்பும் புழுவும் பூச்சியும் சாப்பிடுகின்ற நிலைமையை இன்னும் 10 வருடத்துக்குள் நாங்கள் கண்ணால் பார்ப்போம். இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தை அல்லது இந்திய தேசத்தை நாம் பாதுகாக்க தவறினால் இது நிச்சயமாக நடந்துதான் தீர போகின்றது. இதனைத்தான் நாங்கள் எங்கள் அனுபவ பாடத்தில் இருந்து உங்களுக்கு சொல்கின்றோம். 8 கோடி தமிழர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் நிலப்பரப்பு மிகச்சிறியது. உங்களுக்கு போர் என்றால் என்னவென்று தெரியாது, யுத்தம் என்றால் என்னவென்று தெரியாது. நீங்கள் பார்த்தது அனைத்தும் உங்கள் வீடியோக்கள், உங்கள் தொலைக்காட்சியில் இருந்தால் நீங்கள் யுத்தத்தை பார்த்தீர்கள். ஆனால் ஈழத்தமிழர்கள் நாங்கள் போர்களுக்குள், குண்டு மணக்களுக்குள், பதுங்கு குடிகளுக்குள் வாழ்ந்திருக்கிறோம். எங்கள் வீடுகளில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒரு பாசலை வச்சிருப்போம். ஏனென்றால் எப்ப செல்வது, எப்ப நாங்கள் தப்பி ஓடுவோம் வேண்டும். ஆகவே தப்பி வாழ பழகிய மக்கள் கூட்டம் நாங்கள். அதனால் நாங்கள் ஆபத்துக்களை முன்கூட்டி அறிந்து கொண்டு நாங்கள் தப்பி ஓடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் நீங்கள் இங்கே நான் பார்க்கின்றேன், ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டுதுன்னா கூட நீங்கள் அதை நோக்கி நகர்கிறீர்கள். உங்களுக்கு அதன் ஆபத்து தன்மை தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் போரை சந்திக்காத மக்கள் கூட்டம். இப்போது நீங்க சொல்லலாம் அருணாச்சல் பிரதேசத்தில் யுத்தம் நடக்கிறது அல்லது இந்திய எல்லைகளில் யுத்தம் நடக்கிறது. மக்களுக்குள் யுத்தம் நடந்ததை நீங்கள் காணவில்லை. மக்களுக்குள் யுத்தம் நடந்தால் அது எவ்வளவு வலிமையானது, வேதனையானது, துன்பமானது, துயரமானது என்பதனை நாம் கண்முன்னால் கண்டவர்கள். ஆதலால் தான் நாங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்கின்றோம். மிக ஆபத்தான சூழலில் நீங்கள்
எங்கள் காலத்தில் நாங்கள் வளமையாக ஒரு அம்மா அப்பா உயிரோடு இருப்பார்கள், பிள்ளைகள் தான் அந்த அம்மாக்கும் அப்பாவுக்கும் கொள்ளி வைப்பார்கள். ஆனால் எங்கள் வாழ்வியலில் எங்கள் ஈழத்தில் குழந்தைகளுக்கு கொள்ளி வைக்கின்ற துர்ப்பாக்கிய நிலையில் நாங்கள் வாழ்ந்தோம். அதனால் தான் நாங்கள் தப்பி பிழைத்தோம், தப்பி ஓடினோம், போராட்டத்தை நேரே பார்த்தோம். செல்லகளை பொம்மர்களை நீங்கள் படத்தில் தான் பார்க்கிறீர்கள். மீண்டும் சொல்கிறோம், நீங்கள் படத்தில் தான் பார்க்கிறீர்கள். அதன் வழியை நீங்கள் உண்மையாகவே உணரப்போவதில்லை. அது ஒரு தவறும் கிடையாது. ஏனென்றால் உணர்கின்ற போது மட்டும்தான் அதன் வழி என்னவென்று தெரியும். ஆதலால் தான் நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம், இவ்வளவு காலமும் இந்தியா ஒரு யுத்தத்தை சந்தித்திருந்தால் அது அதன் எல்லை புறங்களில் தான் சந்தித்திருக்கிறது. அங்கே மக்கள் வாழவில்லை, மக்கள் இல்லாத ஒரு பிரதேசத்தில் தான் யுத்தம் நடந்திருக்கிறது. ஆனால் இனி வரப்போகின்ற காலத்தில் உங்களுக்கு அருகாமையில் வெறும் 32 கிலோமீட்டரில் சீனர்கள் 6 லட்சம் பேர் ஸ்ட்ரக்சரலி டெவலப்ட் ஆகியிருக்கிறார்கள். அதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆயுத ட்ரைனிங் எடுத்த ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள் அங்கே. அதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் மிக மிக துன்பத்துடனும் வலியுடனும் தான் இதனை புரிந்து கொள்கிறோம். ஒரு 32 கிலோமீட்டரில் இருந்து தமிழகத்தை டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதனை புரிந்து இந்த நாளில், இந்த மாவீரர் நினைவு நாளில் நான் இந்த விடயங்கள் சொல்வது, அதை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த அண்ணருக்கும் நன்றியை சொல்லுகின்றேன். நீங்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும். தமிழர்களாக, தமிழ் மக்களாக நாம் நன்றாக இந்த உலகத்தை ஆள வேண்டும். தமிழர்கள் மூத்த இனம் என்று நாங்கள் பெருமை கொள்கின்ற அதே நேரம் நாங்கள் சிறந்த குடிகள், நாங்கள் எதிரியை முன்கூட்டியே கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் என்கின்றதை நாங்கள் இங்கே நிரூபிக்க வேண்டும். நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். தமிழன் என்ற ஒரு மூத்த குடி, அவனுக்கான ஒரு தனித்துவம் இருக்கின்றது, அவனுக்கான அறிவியல் இருக்கின்றது. வரப்போகின்ற யுத்தம் யாரும் எதிர்பார்க்கவில்லை. யாராவது யோசித்தீர்களா உக்ரைனில் ஒரு யுத்தம் வரப்போகிறது? யாராவது யோசித்தீர்களா பாலஸ்தீனம் யுத்தம் வரப்போகிறது? யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தோம். இதெல்லாம் நடக்க போகின்றது என்பதனை நாங்கள் புரிந்து கொண்டோம். இதற்கான காரணம் எதுவுமல்ல, நாங்கள் பெரிய மந்திர தந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஹிஸ்டாரிக்கலி என்னென்ன கடந்த காலங்களில் நடந்திருக்கின்றது என்பதனை அறிந்து கொண்டோம். இன்ஃபர்மேஷனை எடுத்தோம். அதனை இன்ஃபர்மேஷனை எவ்வாறு நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணோம் அல்லது எவ்வாறு அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை பார்த்தோம். எதிர்காலத்தில் எவ்வாறு என்னென்ன மாற்றங்கள் நிகழப் போகின்றது என்பதனை அரச அறிவியலூடாக கற்றுக்கொண்டோம். அதனை தான் உங்களுக்கு இங்கே பகிர்ந்து சொல்கின்றோமே தவிர நாம் பேசியதில் எந்த கற்பனையும் கிடையாது, எந்த பொய்களும் கிடையாது, எந்த வதந்திகளும் கிடையாது. இது நிச்சயமாக முற்று முழுதான உண்மையான விடயமாக இருக்கிறது. ஆகவே தயவு செய்து இந்த இந்திய தேசத்தை காப்பது, இந்திய மக்களை காப்பது, இந்திய படைகளை காப்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இந்தியரின் கடமை என்பதனை நாம் மீண்டும் இப்போது நாங்கள் பாடியிருந்தோம் ஒரு பாடல். அவர்கள் அந்த தேசத்தை காப்பாற்றத்தான் கூடார்கள். தேசிய தலைவர் என்பது அல்லது தேசியம் என்பது தனது நாட்டையும் தனது மக்களையும் தமது மக்களின் சமூக பண்பாட்டையும் அவர்களின் வாழ்வியலையும் ஒவ்வொன்றையும் பாதுகாப்பதுதான் தேசியம். ஆகவே ஒரு தமிழர்களாக, தமிழ் தேசியவாதிகளாக இதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரும் தலைவர்கள் தான். அந்த அடிப்படையில் நாங்கள் பாடுபடுவோம். நிச்சயமாக இந்த தேசத்தை காப்பதற்கு எங்களால் முடிந்த நல்ல விடயங்களை மட்டும் செய்வோம் என்பதனை கூறி, ஈழத்தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம், ஒட்டுமொத்த தமிழர்களின் தாயகம் தமிழீழ தாயகம் என்பதனை மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொள்கிறோம். நிச்சயமாக தமிழீழம் உருவாகும். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பிற்கு தமிழீழம் உருவாக்கப்பட்டு இதெல்லாம் வெறும் 2 இவர்கள் கற்பனைகள் பேசுகின்றார்கள் என்பதை நீங்கள் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக இது உருவாகும். இது 2 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்குள் உருவாக தவறினால், தமிழீழம் உருவாக்கப்படாது விட்டால், இன்றைய இந்திய தேசிய படம் உங்களது இப்போது நீங்கள் பார்க்கின்ற இந்தியா என்கின்ற படம் நிச்சயமாக இவ்வாறு இருக்காது. நிச்சயமாக இவ்வாறு இருக்காது. அதனால் தான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றோம். தமிழீழம் உருவாகும். இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்காக தமிழீழம் நிச்சயமாக உருவாக்கிய தீர்வு என்பதனை மிக ஆணித்தரமாக, மிக வலிமையாக இங்கே கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் இந்த வீடுக்கு வந்திருக்கணும் என்று சொன்னா, நான் இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு அனுமதி எடுக்கணும். இந்த நாட்டுக்கு நான் அனுமதி எடுக்கணும் வேண்டாம். இந்த நாட்டு சட்டத்திட்டத்தை மதிக்கணும். இது ஒரு அரசு, தமிழக அரசு. இந்த அரசுக்கு எதிராக நான் பேசக்கூடாது. நீங்கள் உங்களுடைய அம்மாவை திட்டலாம், படிக்கலாம், பேசலாம்.
பிடிச்ச வழியில விடலாம், பிறகு வேணும்னா கூட்டி கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சுக்கலாம். நான் அப்படி இல்லையா? புரியுதா உங்களுக்கு? தயவு செய்து நான் இருக்கிற மேடையில உள்ளக முரண்கள் பற்றி, இந்தியாவின் உள்ளக முரண், அது சாதியமாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், மாநிலமாக இருக்கலாம், எதுவாகவும் இருந்து விட்டு போகட்டும். நான் இருக்கின்ற மேடையில் தயவு செய்து கேட்கிறேன், பேசாதீர்கள். ஏனெனில் நான் உங்கள் வீட்டுக்காரி அல்ல, பக்கத்து வீட்டுக்காரி. நான் இந்த நாட்டுக்கு வருவதற்கு போராடிய போராட்டம் கொஞ்ச நெஞ்சமல்ல. 9 மாதங்கள் வெயிட் பண்ணியிருந்த இந்த நாட்டு வீசா இருக்கு. இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சட்டத்தை நாங்கள் மதிக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய துன்பம், துயரம், வலி, வேதனை அனைத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தயவு செய்து இந்த மேடை எதுவென்றதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மேடைக்கான மரியாதையை கொடுங்கள் என்பதனை மீண்டும் மீண்டும் தயவுடனும் பணிவுடனும் கேட்டுக்கொள்கின்றோம். அதெல்லாம் இதெல்லாம் ஒரு சர்வதேச அரசியல். இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கண்குடலுக்கு தெரிந்தவற்றை மட்டுமே பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் கண்ணுக்கு முன்னால் ஒரு கொடுமை நடக்கிறது, அதை பற்றி எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் இந்த உலகத்தை சுற்றி நடக்கின்ற மிகப்பெரிய கொடுமைகளை உங்களால் பார்க்க முடியாதுள்ளது. இன்று நாம் மீண்டும் மீண்டும் பதிவு செய்வது, ஒட்டுமொத்த இந்தியர்களை நோக்கி மிகப்பெரிய யுத்தம் வரவிருக்கிறது. அதனை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். அதனை பற்றி மட்டுமே நாங்கள் பேசுகிறோம். அப்போதுடைய சாதி சண்டை, மதச்சண்டை, இனச்சண்டை எதுவுமே இருக்காது. செல்வந்து ஒருபோதும் நீ எந்த சாதியை சார்ந்தவன், எந்த மதத்தை சார்ந்தவன், எந்த மொழி பேசுகிறாய் என்று கேட்டுவிட்டு